பலாத்தியாயம் என்கிறபடியானது ஸ்ரீபாஷ்யத்தில் 4வது அத்தியாயம். அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மீவல்லபபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். அகில புவன ஜன்மஸ்தேம பங்காஜவீரே வினதி பவினபூதௌ ராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமிஷி பக்திரூபா ஏஷாரியம் சகலசோதரிபூர்ணஜந்திரம் ஸ்ரீமன் நிருசிம்ம குருவரீவராப்ஜுரங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவரிய சுதன் குணாப்தியம் சம்பத்குமார குருவரியமகம் பிரபத்தே. ಮೊದಲನೇ ಪಾದಕ್ಕೆ ಆವೃತ್ತಿ ಅಧಿಕರಣ ಅಂತ ಹೆಸರು. ಆವೃತ್ತಿ ಪಾದ ಎಂತಲೂ ಹೆಸರು. ಎರಡನೇ ಪಾದಕ್ಕೆ ಉತ್ಕ್ರಾಂತಿ ಪಾದ, ಮೂರನೇ ಪಾದಕ್ಕೆ ಗತಿಪಾದ, ನಾಲ್ಕನೇ ಪಾದಕ್ಕೆ ಮುಕ್ತಿಪಾದ ಎಂಬುದಾಗಿ ನಾಮಕರಣ ಮಾಡಿದ್ದಾರೆ. சுவாமி தமிழ் தமிழ் முதல் பாதத்துல பாப்பங்கள் நசித்தல், முந்தின பாப்பங்கள் நசித்தல், பிந்தின பாப்பங்கள் ಒಟ್ಟಾದು, ಪ್ರೆಸೆಂಟ್ ಅನುಭವಿಸಲೇ ತೀರಬೇಕು. அடுத்தது பிரம்மநாடி வெளியே ஜீவன் வெளியேறுகிறவன். இதுல அச்சிராதிகதியிலே போகும் சுவாமி பிரம்மநாடி வழியாகவே உத்கிராந்தி பாரத்துக்குள்ள ஜீவன் வெளிவருவான் சொன்னார். 3வது பாரத்துல அச்சிராதி மார்க்க சிந்தனம், அதுக்கு கதி. இந்த கதி அச்சிராதி கதி. அப்புறம் 4வதுல மோக்ஷ பலம், முக்தி பாதம். முதல் 2 அத்தியாயங்களில் பிரம்மமே ஜெகத்காரணம் என்று நிரூபிக்கப்பட்டது. 3ஆம் அத்தியாயத்தில் பிரம்மத்தை அடைவதற்கு சாதனமான வித்யாரூபமான உபாசன விசேஷங்கள் பேசப்பட்டன. இந்த 4ஆம் அத்தியாயத்தில் உபாசனங்களின் ஸ்வரூபம் பொதுப்பட எத்தகையது என்று விமர்சிக்கப்பட்டு வித்யா பலன் சொல்லப்படுகிறது. ஆகையால் இது பலாத்தியாயம் எனப்படுகிறது. இதில் ஆவருத்தி பாதம் எனப்படும் முதல் பாதத்தில் பக்தி யோகத்தை மோட்ச சாதனமாக அனுஷ்டிக்கும் உபாசகருக்கு அவனுடைய சர்ம தேகத்திலேயே பூர்வ புண்ணிய பாவங்கள் அழிகின்றன என்றும், பிரம்ம வித்யே உபாசனை பண்றதுனாலேயே பாவங்கள் எல்லாம் போயிடுதுன்றார். மேல்வரும் புண்ணிய பாவங்கள் ஒட்டாமல் போகின்றன என்றும் சொல்லப்படுகிறது. இவ்வர்த்தத்தை சாதனாத்தியாயத்தில் சொல்லாதே பலாத்தியாயத்தில் சொல்வது ஏன் எனில், உபாசனத்துக்கும் முக்திக்கும் சாத்திய சாதன பாவம் தோன்றுவரும். பக்தியாவது நிரதிசய பிரீதி ரூபமாகியால் பல கோட்டியிலும் அன்வயிக்கும் என்று காட்டுவது சொல்லப்படுகிறது. உத்கிராந்தி பாதம் எனப்படும் 2வது பாதத்தில் முக்தி அடையும் உபாசகன் தேகத்திலிருந்து கிளம்பும் முறை விசாரிக்கப்படுகிறது. கதிபாதம் எனப்படும் 3வது வாரத்தில் பிரம்மநாடி மூலம் தேகத்தை விட்டு கிளம்பும் உபாசகன் ஆதிவாகிகர்களால் பரமபதத்திற்கு அழைத்து செல்லப்படுவதையாகிற அச்சிராதி செல்லப்படுகிறது. முக்திபாதம் எனப்படும் 4ஆம் பாதத்தில் தேச விசேஷம் சென்று பெறப்படும் பிரம்மானுபவம் ஆகிற பலன் கூறப்படுகிறது. இப்போ 4ஆம் அத்தியாயம் முதல் பாதம். இப்பாதத்தில் உபாசனத்தை அனுஷ்டிக்கும் முறை, புண்ணிய பாபங்கள் நீங்கும் விதம், நித்திய நைமித்திக கர்மங்கள் அனுஷ்டிக்கத்தக்கவையே போன்ற விஷயங்கள் 11 அதிகரணங்களில் பேசப்படுகின்றன. அதன் முதலாவது ஆவருத்தி பாதம். பரமாத்மஸ்மரணம் அசகிருத் ஆவருத்தமாக வேணும். சகிருத்தன வரதனம், அசகிருத்தன்னு சொல்லிட்டே இருக்கணும். மோர் தேன் ஒன் சென்ட். ஆகையினாலே ஆவருத்தி அதிகரணத்துல இவ்வதிகரணத்தில் பிரம்ம சிந்தனம் ஆகிற வித்தியை திருப்பி
திருப்பி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பிரம்ம விதா ஆப்னோதி பரம். தைத்திரிய நாராயணத்துக்கு இல்லை, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மத்தை போலே ஆகிறான் முதலான வேத வாக்கியங்களில் விதிக்கப்படும் பிரம்ம ஞானம் ஒருவரை அனுஷ்டித்தால் போதுமா அல்லது பலவரை அனுஷ்டிக்க வேண்டுமா என்று சம்சயம். பூர்வபக்ஷம் பிரம்ம வேத பிரம்மைவ பவதி முதலான வேத வாக்கியங்கள் பிரம்ம ஞானம் மாத்திரமே விதிக்கப்பட்டிருக்கிறது. ஜோதிஷ்டோமாதி யாகங்களை எப்படி ஒரு தடவை பண்ணுகிறோமோ அதே போல் வேதா என்று சொல்லியிருப்பதால் பிரம்ம ஞானத்தை ஒருவரை அடைவதே மேலான பலனை சாதிக்கப் போகுமாறு பலவரை செய்ய வேண்டும் என்று பிரமாணமில்லை. சித்தாந்தி என்ன சொல்றான்? இப்பூர்வபட்சம் அவரு மோட்ச சாதனமாக சாஸ்திரங்களில் விதிக்கப்படும் பிரம்ம ஞானம் பலமுறை அனுஷ்டிக்க வேண்டியது. வேதன சப்தத்தாலே மோட்ச சாதனம் உபதேசிக்கப்படுகிறது. வேதனம், தியானம், உபாசனம் இவை பிராயசா ஒரே பொருள்களை சென்று சொற்கள். எங்கனே எண்ணில் மனோ பிரம்மேத்யுபாசீதா, மனதை பிரம்மமாக உபாசிக்க வேண்டும் என்று உபாசன சப்தத்தாலே தொடங்கப்பட்ட அர்த்தம் பாதிச்ச தபதிச்ச கீர்த்தியா யசசா பிரம்மவர்த்திசேன ஏவம் வேதா. எவன் இப்படி அறிகிறானோ அவன் பரத்வ புகழினாலும் சௌலபிய புகழினாலும் பிரகாசித்துக் கொண்டு பிரம்மதேசான ஒழிக்கிறான், பிரம்மதேசால் வளர்க்கிறான் என்று வேதன சப்தத்தாலே முடிக்கப்பட்டது. எஸ்தத்வேத யத் சவேத சமயே ததுக்தஹா. அந்த உதை எதை அறிகிறாரோ அதையே மற்றவர்களும் அறிகிறார்கள். இப்படி எல்லாருடைய ஞானமும் தன் ஞானத்தில் இறங்கப்பெற்ற ரைக்வரி என்றால் இப்போது சொல்லப்படா என்று வேத சப்தத்தாலே தொடங்கப்பட்ட ரைக்வரிய ஞானம் அனுமயேதாம் பகவோ தேவதாம் சாதியாம் தேவதாம் உபாசசே. பெரியவரே, எந்த தேவதையே நீர் உபாசிக்கிறீரோ அந்த தேவதையே எனக்கு உபதேசியம் என்று உபாதன சப்தத்தாலே முடிக்கப்பட்டது. இப்படி பல வேதவாக்கியங்களில் வேதன சப்தம், உபாதன சப்தம், தியான சப்தம் இவை பரியாயபங்களாக காணப்படுகின்றன. பொதுப்பட கூறப்பட்ட வேதம் துருவா ஸ்மிருதி நிதித்தியாசித்தவ்யா தனஸ்திதம் பசியதி நிக்களம் தியாயமானஹா என்று தியானமாக விசேஷிக்கப்படுவதால் தியான ரூபமானதே அந்த வேதனம் என்று தீர்மானிக்க வேண்டும். தியானமானது பிரம்மத்தை பற்றிய ஞானம். எண்ணெய் தாரை போலே இடைவிடாமல் இருக்கும் ஸ்மிருதி சந்தானம், ரூபம், நினைவு கூட்டம், கேவல சிந்தனம் என்று. ஆஹா, ஒருவர் பிரம்மஜானம் ஏற்பட்டால் போராது, உபாசனம் என்பதும் அதே பொருளை உடையது. உத்கிருஷ்ட விஷயத்தில் செய்யும் பக்தி ஆகையால் வேதனம் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டு பிரம்மஜானம் பலமுறை பயின்று கொண்டே இருத்தல் வேண்டும். இவ்விஷயம் ஸ்மிருதியிலிருந்தும் தேறுகிறது. விஷ்ணு புராணத்தில் தாரணையினால் சித்திக்கும் திருமேனி விஷயமான ஞான விஷயத்தில் வேறு எண்ணம் நடுவில் கலசாமல் யாதொரு பிரம்மம் உள்ளதோ அது தியானம். அது யமனியமாதி 6 அங்கங்களால் உண்டாகிறது என்று வேதனம் ஸ்மிருதி சந்ததி ரூபம் என்று சொல்லிட்டு, ஆஹா, உபாசனமானது
தரிசன சமானாக்கார ஸ்மிருதி சந்ததி நேரே காண்பது போன்ற நிலை வரும் வரை அசகிருத் ஆவருத்தமாக வேணும். பல தடவை செய்ய வேணும். ஒரு தடவையோடு நிறுத்தக்கூடியதென்று. இது முதல் அதிகரணம். இரண்டாவது, பரமாத்மாவை தனக்கு ஆத்மாவாக உபாசிக்க வேண்டும். ஆத்மத்வோபாசனாதிகரணம். முன்னதிகரணத்தில் பிரம்மோபாசனம் பலவரை செய்தாக வேண்டும் என்றது. இவ்விதிகரணத்தில் உபாசனம் செய்யும் முறை சொல்லப்படுகிறது. உபாசியமான பிரம்மத்தை உபாசகனை காட்டில் வேறுபட்டவனாக உபாசிக்க வேண்டுமா, அல்லது உபாசகனுடைய ஆத்மா என்று உபாசிக்க வேண்டுமா என்பது சம்சயம். பிரம்மத்தை உபாசிக்கும் போதோ உள்ளபடியே உபாசிக்க வேண்டும். விபரீதமாக உபாசித்தால் பிரம்ம பிராப்தி கிட்டாது என்பது சாந்தோக்கியத்தில் சொல்லப்பட்ட சத்கிருத்து நியாயத்தால் சித்திக்கிறது. ஆஹா, உபாசிப்பவனான ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்டதாகவே பிரம்மம் உபாசிக்கப்பட வேணும். சித்தாந்தி என்று சொல்றான், இப்பூர்வபக்ஷன் தவறு. உபாசிப்பவனான ஆத்மாவுக்கு ஆத்மாவாயிருப்பது என்றே பிரம்ம உபாசிக்கத்தக்கது. உபாசிப்பவனான ஜீவாத்மா தன் சரீரத்துக்கு தான் எப்படி ஆத்மாவாயிருக்கின்றானோ அப்படியே தனக்கும் பிரம்மம் அந்தராத்மாவாயிருக்கையாலே அகம் பிரம்மாஸ்மி என்று உபாசிக்க கடவன். ஜீவன் தன் சரீரத்துக்கு ஆத்மாவாயிருத்தலால் எங்கனம் நான் மனுஷன் என்று அனுசந்திக்கிறானோ அங்கனமே ஜீவனுக்கு பிரம்மம் ஆத்மாவாய் இருத்தலால் அவன் தனக்கு அந்தர்யாமியான பரமாத்மாவை தானாக அகம் பிரம்மாஸ்மி என்று உபாசித்த பொருந்தும். தேகத்தை சொல்லும் மனுஷன் எனும் சொல் தேகத்திற்கு அந்தர்யாமியான ஆத்மபரியந்தம் செல்வதால் மனுஷனாகிய நான் என்று வழங்குவது போலே ஜீவனை சொல்லும் அகம் என்னும் சொல்லும் ஜீவனுக்கு அந்தர்யாமியான பிரம்மபரியந்தம் செல்லுமாகியால் நான் ஆகிய பிரம்மமாயிருக்கிறேன் அகம் பிரம்மாஸ்மி என்று உபாசிப்பது பொருந்தும். எல்லா ஞானமும் பிரம்மத்திடமே சென்று சேருகையாலே எல்லா சொற்களும் பிரம்மத்தையே குறிக்கின்றன என்று சாஸ்திரங்களென்றும் அறியப்பெற்ற பழம் உபாசகர்கள் துவம் வா அகமஸ்மி பகவோ தேவதே அகம் வை துவமசி, பகவானாகிற தேவதையே நீயே நான் ஆகிறேன், நானே நீ ஆகிறாய் என்று உபாசிய வஸ்துவை தங்கள் ஆத்மாவாகவே உபாசித்தார்கள். இவ்வாறு சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் உள்ள உறவே உபாசகனான ஜீவனுக்கும் பிரம்மத்திற்கும் என்பதை எஸ்ய ஆத்மான் சரீரம் ஆத்மனம் ஆத்மானம் அந்தரோ யமேதி இந்த சாஸ்திரங்களில் சொல்லித்தன. கீழ் 3 அத்தியாயங்களில் ஜீவபர பேதமே சித்தாந்தித்தம். ஜீவபர ஐக்கிய பிரதிபாதக சூத்திரம் ஒன்று கூட இல்லை. உபாசகனான ஜீவாத்மாவை காட்டிலும் உபாசியமான பரமாத்மா அத்தியந்த பின்னன். ஆஹா, இவ்விடத்தில் ஜீவ பரர்களுக்கு ஸ்வரூப ஐக்கியம் செல்லப்படவில்லை. ஜீவபர ஐக்கியஞானம் பிராந்தியாகியாலே மோட்சஹேதுவாகாது. அப்பிரம்மத்தை பிரம்மமாக உபாசிக்கவும் செல்லவில்லை. உபாசகன் தனக்கு ஆத்மாவாக அந்தராத்மாவாக உபாசிப்பதே ஆத்மத்தோபாசனம். இவ்வாறு உபாசிக்கவே கீழே உத்தமான ஜீவபர ஸ்வரூப வேதத்துக்கு இணங்கியது. இதுவே அகங்கிரக உபாசனம் எனப்படுகிறது. இங்கனே அனுசந்திப்பதன் பிரயோஜனமாவது பரபிரம்மத்துக்கு தான் அத்தியந்த பரதந்திரன் என்னும் ஞான லாபமேயாம். 3வது அதிகரணம்.
பிரதீகங்களை பரமாத்மாவாக தியானம் செய்யலாம். பிரதீகாதிகரணம். முன்னதிகரணத்தில் உபாசகனாலே பிரம்மமானது தன் ஆத்மாவாக உபாசிக்கப்பட வேண்டும் என்பது, மனசை பிரம்மமாக உபாசிக்க வேண்டும் முதலான வாக்கியங்களில் விதிக்கப்படும் பிரதீக உபாசனங்களிலும் மனசு முதலான பிரதீகங்களை ஆத்மாவாக உபாசிக்க வேண்டுமா என்பது சம்சயம். பிரதீகமாவது பிரம்மத்தின் அவயவமான மனசு, நாமம் முதலானவை. பிரதீகோபாசனமாவது பிரம்மவல்லானதை பிரம்மமாக தியானித்தல். பூர்வபட்சம். மனோ பிரம்மேத்யுபாசீதா. மனசு பிரம்மமாக உபாசிக்க கடவன். தயோ நாம பிரம்மேத்யுபாசீதா. எவனொருவன் நாமத்தை பிரம்மம் என்று உபாசிக்கிறானோ முதலான பிரதீகோபாசனங்களும் பிரம்மோபாசனங்களே. பிரம்மம் உபாசகனுக்கு ஆத்மா ஆகையால் இப்பிரதீக உபாசனங்களிலும் உபாசகன் அகம் மனோஸ்மி, நான் மனமாயிருக்கிறேன் என்று அனுசந்திப்பது முறையே. சித்தாந்தம். இப்பூர்வக்ஷன் தவறு. மனசு நாமம் முதலான பிரதீகங்களில் ஆத்மா என்னும் அனுசந்தானம் கூடாது. ஏனெனில் அந்த பிரதீகங்கள் பரமாத்மாவல்ல. ஆகையால் அகம் மனோஸ்மி என்று உபாசிக்க கூடாது. பிரம்மம் மனசு நாமம் முதலானவற்றிலும் உயர்ந்தது. மனசு நாமம் முதலானவற்றில் பிரம்ம திருஷ்டி பொருந்தும். ஆனால் பிரம்மத்தை மனம் நாமம் முதலியவையாக அனுசந்திப்பது பொருந்தாது. அச்சேதனமான மனசை உபாசிப்பது முறைகேடு. உத்கிருஷ்டமான பிரம்மத்தை அபகிருஷ்டமான மனசாக பாவிப்பது அரசனை பணியாளனாக பார்ப்பது போல் முறையற்றது. கேடையை விளக்கிக்கும். பணியாளனை நீயே அரசன் என்றால் காரியம் கைகூடும். ஆகா, பிரதீகோபாசனங்களில் மனசு நாமம் முதலான பிரதீகங்களை ஆத்மாவென்று அனுசந்தித்தது உபாசிப்பது தகாது. மனசு போன்ற அச்சேதனங்களை உபாசிப்பதென்பது அவ்வவ ஸ்துதிகளின் அபிமான தேவதைகளை உபாசிப்பதேயாம். அடுத்தது 4வது. உத்கீதத்தை தேவதையாக தியானிக்க வேண்டும். ஆதித்யாதி மத்தியதிகரணம். முன்னதிகரணத்தில் மனசு நாமம் முதலான பிரதீகங்களில் பிரம்ம திருஷ்டி செய்யலாம் என்பது அது பொருந்தாது என்னும் வாதம் அதிகரணத்தில் தள்ளப்படுகிறது. ஏவாசௌ தபதிதம் உத்தீரம் உபாசீதா. முதலான வாக்கியங்களில் யாகாங்கமான உத்கீத விஷயமான உபாசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் உத்கீதத்தை ஆதித்யனாக உபாசனம் செய்ய வேண்டுமா, அது ஆதித்யனை உத்கீதமாக உபாசனம் செய்ய வேண்டுமா என்பது சம்சயம். பூர்வபட்சி. உத்கீதம் பலத்துக்கு சாதனமான கர்மாங்கம். ஸ்ருதி எதேவ வித்யா கரோதி என்று உத்கீத வித்யைக்கு பலசாதனத்துவத்தை சொல்லியுள்ளது. உத்கீதத்தோடு செய்யப்படும் கர்மமே வீரியம் உடையதாகி விரைவில் பலனை அளிக்கும். ஆதித்யன் பலத்துக்கு சாதனமாக மாட்டா. ஆகா, பலசாதனமாக ஆதித்யனை காட்டிலும் உத்கீதமே உயர்ந்தது. நிஷ்கிருஷ்டன் இடத்தில் உத்கிருஷ்ட திருஷ்டி பண்ண வேண்டும். எனவே ஆதித்யனை உத்கீதமாக உபாசனம் செய்ய வேண்டும். இது சித்தாந்தம். இப்பூர்வக்ஷன் தவறு. ஆதித்யன் முதலான தேவர்களை உத்கீதம் முதலானவற்றிலும் உயர்ந்தவர்கள். தேவதைகளை ஆராதிப்பதாலேயே கர்மங்கள் பலசாதனமாகின்றன. எனவே
தாழ்ந்தவையான உத்கீதம் போன்றவைகளை ஆதித்யன் போன்ற தேவதைகளாக தியானம் செய்ய வேண்டும். பரசாதனத்துவம் தேவதைக்குத்தான் உண்டு. ஏ வேனம் பூத்திம் கமயதி என்று பராதிகரணத்தில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதே. அப்படி இருக்கா உத்கீதத்திற்கு பரசாதனத்தை சொல்லி பூர்வபக்ஷம் செய்வது பொருந்துமோ என்னில் பராதிகரணத்தில் தேவதைக்கு பல சாதனத்துவம் சொன்னது உண்மையே. பூர்வ மீமாம்சையில் பலசாதனமாக சொல்லப்பட்ட கர்மாவிற்கு தேவதா பிரீத்தியானது விறகிற்கு ஜுவாலை போல் அவாந்தர வியாபாரம் மாத்திரமாகியால் தேவதை அப்பிரதானமானது என்பது பூர்வபக்ஷிகளின் அபிப்பிராயம். அடுத்தது, உபாசனத்தை உட்கார்ந்து கொண்டே செய்ய வேண்டும். இதுவும் கர்மம். ஆசீனாதிகரணம். உபாசனமானது பலமுறை செய்யப்படுகையால் தியான ரூபமானது என்று சொல்லப்பட்டது. இந்த தியானத்தை செய்யும் போதோ எப்படி எங்கு செய்ய வேண்டும் என்று இவ்விதங்களிடத்தில் சொல்லப்படுகிறது. பிரம்மோபாசனத்தை உட்கார்ந்து கொண்டா, நின்று கொண்டா, படுத்துக் கொண்டா எப்படி செய்வது என்று சம்சயம். உட்கார்ந்து கொண்டே உபாசனம் செய்ய வேண்டும். ஏகாகிர சித்தத்தை அப்போதுதான் சித்திக்கும். மனம் ஒருதலை நின்றால்தான் தியானம் செய்ய இயலும். ஸ்திதி கமனாதிகளில் சரீரத்துக்கு ஆயாசம் ஏற்படுகையால் ஏகாகிர சித்தத்தை ஏற்படாது. படுத்தால் தூக்கம் வந்துவிடும். ஆஹா, உட்கார்ந்து கொண்டே உபாசனம் செய்ய வேண்டும். ஸ்துதி லிக்கருத்தத்தை அசையாமதிருக்கையை தியான லட்சணமாக சொல்லித்து அது மிருதுவான ஆசனத்தில் உட்கார்ந்த நிலையிலேயே கிட்டும். ஸ்மிருதியிலும் இவ்விஷயமே உபவிஷ்ய ஆசனே யுஞ்சேத் என்று சொல்லப்பட்டது. மன ஒருமைப்பாட்டுக்கு பொறுப்பாயிருக்கும் தேக காலங்களில் உபாசகன் உபாசனத்தை செய்ய வேண்டும். பரிசுத்தமான இடத்தில் நெருப்பு நீர்நிலைகள் அற்றவிடத்தில் உபாசனம் செய்ய வேண்டும் என்றது. உபாசனம் மரண பரியந்தம் அனுஷ்டிக்க வேண்டும். ஆப்ரயாணாதிகரணம். முன்னிகரணத்தில் உபாசனத்திற்கு தேசகால நியமமில்லை என்பது. இவ்விதத்தில் உபாசனத்தை தரிசன சமானாக்கார தசை வரும் வரை பண்ணினால் போதுமா அல்லது மரணபரியந்தம் தினந்தோறும் அனுஷ்டிக்க வேண்டுமா என்பது விசாரிக்கப்படுகிறது. மரணகால பரியந்தம் உபாசனத்தை அனுஷ்டிக்க வேண்டும். பூர்வபக்ஷி கூறுவது சரியல்ல. ஸ்திதி கர்மத்தை, அதாவது வித்யாங்கத்தை யாவதாயுஷம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்மம் வித்யைக்கு உபகரிக்கிறது. வித்யினாலேயே பலன் என்றதாகும். அங்கிக்காகவே அங்கங்கள். அங்கி அனுஷ்டானமின்றி அக்கர்மங்களையும் கர்மானுஷ்டானம் வியாத்தமாகியால் அங்கியாகிற வித்யானுஷ்டானம் ஆயுள் முடியும் வரை செய்ய வேண்டும். வேறொரு ஸ்ருதி பராயணாம் ஓங்காரமிச்சா ஓங்காரமி அபித்யேயாயதி மரணபரியந்தம் ஓங்காரத்தை தியானம் பண்ண வேண்டும் என்று ஸ்பஷ்டமாகவே கூறுவதால் பிரம்மம் உபாசனம் யாவதாயுஷம் பண்ண வேண்டும். இருக்கிறும் ஒரு விஷயம் போன பாதத்தினுடைய கண்டினியூஷன். இப்போ வித்யானிஷ்டனுக்கு பாப விநாச அஸ்லேஷங்கள் அதை எப்போ கிடைக்கிறது? சரிதிகமாதிகரணம். இதுவரை
பிரம்ம வித்யா ஸ்வரூபம் விசாரிக்கப்பட்டது. இவ்விருகரணம் தொடங்கி பிரம்ம வித்யின் பலம் விசாரிக்கப்படுகிறது. தத்யதா புஷ்கரபலாஷ ஆபோ நஷ்விஷ்யந்தே ஏவம் ஏவம் விதி பாபம் கர்ம நஷ்விஷ்யதே நஷ்யலிப்யதே கர்மம் நஷ்வலிஷ்யதே. தாமரை இலையில் உள்ள ஜலம் அதில் எப்படி வட்டமில்லையோ அப்படியே பிரம்மோபாசன சகனிடம் பாப கர்மம் ஒட்டாது என்று பிரம்ம வித்யை அடைந்த பிறகு பின்வரும் பாபம் ஒட்டாது என்றும் தத்யதா இஷீகதூலம் அக்னோ புரோதம் பிரதூயேதா ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மானஹ பிரதூயந்தே. துடைப்பதிலுள்ள ஊகுமுள் தொடப்பத்திலுள்ள ஊகுமுள் நெருப்பில் போடுவதும் உடனே உருத்தெரியாமல் சிந்து விடுவது அறிந்து விடுவது போல உபாசகனுடைய எல்லா பாவங்களும் நாசமடைகின்றன என்று பிரம்ம வித்யைக்கு முன் செய்த பாவங்கள் அழிக்கின்றன என்றும் ஸ்ருதி வாக்கியங்கள் தெளிவாக கூறுகின்றன. பரப்போகும் பாப அஸ்லேஷமும் ஒட்டாமையும் முதன் செய்த பாபத்தின் விநாசமும் அழியும் உபாசகனுக்கு உண்டாமையாக ஏற்படாதா என்று சம்சயம். பூர்வபக்ஷி என்று சொல்றதுக்கு நாபுங்தம் க்ஷீயதே கர்மா கல்பகோடி சதைர்வி, 100 கோடி கல்பங்களாலும் கர்மம் அனுபவியாமல் கிடையாது பிரம்ம விபக்தி புராணத்தில் என்று சாஸ்திர வசனம் காண்கிறதே. உபாசகனுக்கு எல்லா கர்மங்களும் விநாச அஸ்லேஷங்களை அடைகின்றன என்னும் ஸ்ருதி வாக்கியங்கள் மேலெடுத்து சாஸ்திர வசனத்துக்கு முரணாய் உள்ளதே. ஆகா, பாப விநாச அஸ்லேஷங்களை சொல்லும் ஸ்ருதி வாக்கியங்கள் வித்யை புகழ்வதற்காக ஏற்பட்ட அர்த்தவாதங்களே என்ன வேண்டும். சித்தாந்தி என்று சொல்றார். இப்பூர்வபக்ஷம் பொருந்தாது. பூர்வபக்ஷி சொல்வது போல் அஸ்லேஷ விநாச ஸ்ருதிகளை ஸ்துதிபரமாக கொண்டால் மோட்சம் என்பது எப்போதும் கிடைக்காமல் போகும். அதாவது நாபுங்தம் என்ற புராண வசனத்தின்படி கர்ம பலனை அனுபவித்து தீர வேண்டும் என்பதில் கர்ம பலனை அனுபவிக்க சரீரம் வேணும். அந்த சரீரத்தை கொண்டு கர்ம பலனை அனுபவிப்பதோடு மட்டுமல்லாமல் மேலும் பல புண்ணிய பாவ கர்மங்களை அந்த சரீரத்தை கொண்டே சம்பாதித்துக் கொள்வான். அவற்றை அனுபவிக்க மற்றொரு சரீரம் வேணும் என்னும் ரீதியில் அனிர்மோக்ஷ பிரசங்கம் வரும். அஸ்லேஷ விநாச ஸ்துதிகளை ஸ்துதிபரமாக கொள்ளக்கூடாது. மேலெடுத்த புராண வசனத்துக்கும் வேர்வாக்கியத்துக்கும் விரோதமில்லை. அந்த புராண வசனம் கர்மங்களுக்கு பலத்தை கொடுக்கும் சக்தி உண்டு என்கிறது. பிராயச்சித்தம் செய்யப்படாத கர்மாக்கள் அவற்றின் பலனை கொடுத்தே தீரும் என்கிறது. தத்யதா இஷீகதூலம் என்னும் முற்செய்த பாபங்களின் அழிவை சொல்லும் ஸ்ருதி வாக்கியம் பிரம்ம வித்யின் மகிமையாலே அந்த சக்தி அறிந்து வருகிறது என்கிறது. தத்யதா பலாஷா என்னும் பின்வரும் பாபங்களின் அஸ்லேஷத்தை சொல்லும் ஸ்ருதி வாக்கியம் அந்த பிரம்ம வித்யின் மகிமையாலே கர்மங்களுக்குள்ள அந்த சக்தி தடுக்கப்படுகிறது என்கிறது. இப்படி புராண வச்சனமும் ஸ்ருதி வாக்கியங்களும் வெவ்வேறு விஷயங்களை பற்றியவையாகையாலே எந்த முரண்பாடும் இல்லை. ஆகா, இவ்விதகரணத்தில் பிரம்ம வித்யை
அனுஷ்டிப்பவனுக்கு முன் செய்த பாவங்கள் அழிவும், அறியாமல் பின் செய்யும் பாவங்கள் ஒட்டாமையும் ஸ்ருதி வாக்கியங்களில் கூறப்பட்டது. பிரம்ம வித்யின் பிரபாவத்தை பார்க்கும் போதோ பொருத்தமானது என்று நிரூபிக்கப்படுகிறது. அடுத்தது புண்ணியமும் அழியும். இதராதிகரணம். முன்னதிகரணத்தில் பூர்வோத்தர பாவங்களுக்கு முறையே விநாசமும் விஸ்லேஷமும் சொல்லப்பட்டன. அதிகரணத்தில் சுகதத்திற்கும் அஸ்லேஷம் விநாசங்கள் சொல்லப்படுகின்றன. பாபம் கர்ம நஸ்லிஷ்யதே, சர்வே பாப்மானஹ பிரதூயந்தே, பாபகர்மாக்கள் சம்பந்திக்கிறதில்லை, எல்லா பாவங்களும் நாசமடைகின்றன என்று முன்னதிகரணத்திலே எடுக்கப்பட்ட ஸ்ருதி வாக்கியங்கள் பாபத்திற்கு மட்டும் அஸ்லேஷ விநாசங்களை சொல்லுகின்றன. சாந்தோக்கியத்தில் மேலே ந சுகிருத்தம் ந விதுஷ்கிருத்தம் சர்வே பாப்மானோ அதோ நிவர்த்தந்தே, சுகிருத்தமோ துஷ்கிருத்தமோ ஒன்றும் இராது, உபாசனம் பண்ணினால் எல்லா பாவங்களும் போம் என்று சொல்லிட்டு மூன்றாவதாக எடுக்கப்பட்ட ஸ்துதியை கொண்டு முதலிரண்டு ஸ்துதி வாக்கியங்களில் பாப சப்தத்திற்கு சுகிருத்த துஷ்கிருத்த சாதாரணமாக அர்த்தம் சொல்வதா அல்லது எல்லா இடத்திலும் பாவசப்தத்தை கேவல துஷ்கிருதம் மாத்திரமாக சொல்வதா, இவற்றில் எந்த பட்சம் யுக்தமானது என்று தெரியாததால் சம்சயம். பூர்வபக்ஷம் மேலே எடுக்கப்பட்ட முதலிரண்டு ஸ்ருதி வாக்கியங்களில் பாவசப்தத்தை மட்டும் பிரயோகித்துள்ளதால் புண்ணியங்கள் கடியா என்று தேறுகிறது. புண்ணிய பலம் சுகரூபமாகியாலும் பிரம்மவித்துக்கு அனிஷ்டமில்லாமையாலும் மேலும் வித்தியைக்கு உபகாரியாயிருப்பதாலும் புண்ணியங்களுக்கு அஸ்லேஷ விநாசங்களை சொல்வது யுக்தமன்று. சித்தாந்தி என்ன சொல்றார்? புண்ணியங்கள் வித்யாபல விரோதியாக இருப்பதால் அவைகளுக்கும் வித்யா மகாத்மியத்தால் அஸ்லேஷ விநாசங்கள் உண்டாகின்றன. மோட்சமடைய விரும்பும் உபாசகனுக்கு இவ்வுலக பலன்களை அளிக்கும் புண்ணிய கர்மாக்கள் வித்யைக்கு தடையாகவே அவமானம். சுகிருத்தமானது சுகத்தை கொடுத்து மேல் மேல் ஆசையை வளர்த்து சம்சார அனுவிருத்தியே செய்யும். ஆகையால் உபாசகனுக்கு சுகிருத்தங்கள் துஷ்கிருதங்கள் போல் விரோதியேயாம். அதிகாரி வேதத்தால் புண்ணியமே பாவமாகிறது. சொர்க்கப்பலனை அடைவதற்கு சாதனமாக புண்ணியகர்மமாயுள்ள ஜோதிஷ்டோமம் பிரம்மோபாசகனுக்கு பிரம்மத்தை விளம்பித்து அடைய காரணமாகும் என்றோ. சர்வே பாப்மானஹா அதோ நிவர்த்தந்தே என்பதில் ஸ்ருதி சுகிருதத்தையும் சேர்த்து தான் புண்ணியபலமான சர்க்கமம் மூக்ஷுக்கு அனிஷ்டமாகையாலே தத் சுகிருத்த துஷ்கிருத்தே தூனுதே. உபாசகன் அந்த புண்ணிய பாகங்களை உதிர்கிறான் என்று மற்றொரு வேத வாக்கியம் புண்ணிய பாவங்கள் இரண்டும் நடுவதை ஸ்பஷ்டமாக கூறுகிறன். இதையே வலியுறுத்துகிறது. உபாசகரது உபாசனம் நிறைவடைய
மழை, அன்னம், ஆரோக்கியம் முதலான புண்ணியபலங்கள் வேண்டுமே. அவைகளை வித்யா விரோதி என்னாமலே என்னாலாமோ என்னில் வித்யை நிறைவடையும் வரை அவற்றுக்கு நாசமில்லை. சரீரம் விடுந்த வனந்தரம் பலனை கொடுக்காது. மிகுந்துள்ள புண்ணிய கர்மாக்கள் பிராப்திக்கு தடையாஞ்சிருப்பதால் நாசமடைகின்றன என்கிறோம். ஆஹா, முன் செய்த புண்ணியங்களை அழிகின்றன, பின்வரும் புண்ணியங்கள் ஒட்டுவதில்லை எங்களுக்கு குறையில்லை. பிராரப்தம் அழியாது. அடுத்தது அனாரப்த காரியாதிகரணம். முன்னொரு அதிகரணத்தில் பிரம்ம வித்யோத்பத்திக்கு முன் செய்யப்பட்ட சுகிருத்த துஷ்கிருதங்களுக்கு நாசம் சொல்லப்பட்டது. அங்க குறிப்பிட்ட பாபங்கள் தான் போகும் என்று விசேஷித்து சொல்லாததால் எல்லா புண்ணிய பாப கர்மங்களும் நசிக்கின்றனவா அல்லது பலன் கொடுக்க தொடங்காது சஞ்சித கர்மங்கள் மட்டும் நசிக்கின்றனவா என்ற சங்கை பரிகரிக்கப்படுகிறது. இவ்விரகணத்தில் ஒரு ஸ்துதி சர்வே பாப்மானஹா பிரதூயந்தே என்று எல்லா பாபங்களும் வேத போவதாக சொல்வதாலும் வேறோரிடத்தில் அதே உபனிஷத்தில் தஸ்ய தாவதேவ சிரஹா என்று பிராரப்த கர்மம் முடியும் சரீரத்தின் இறுதி வரை பிரம்ம பிராப்தி தாமதமாகிறது என்கையாலும் சம்சயம் உண்டாகிறது. பூர்வபக்ஷி என்ன சொல்றான் அப்படின்னா, ஸ்ருதி எல்லா பாபங்களும் வருகின்றன என்கையால் சர்வ பாபங்களும் வருகின்றன என்றே சொல்ல வேண்டும். எல்லா கர்மங்களும் நசிந்தால் சரீரம் எப்படி இருக்கும் என்று சிந்திக்க வேண்டா. குயவன் சக்கரத்தை சுழற்றி கைவாங்கினாலும் சிறிது காலம் சக்கரம் சுழல்வது போல் எல்லா கர்மங்களும் நசிந்தாலும் சிறிது காலம் கர்மமில்லாமலே சரீரம் இருப்பதாக கொள்ளலாம். ஆஹா, எல்லா கர்மங்களும் நடுகின்றன. சத்வித்யோகத புத்திக்கு முன் செய்யப்பட்ட புண்ணியபாப கர்மங்களில் பலனை கொடுக்க ஆரம்பிக்காது கர்மாக்களே சஞ்சிதங்களே வித்தியால் நசிக்கின்றன. பலம் கொடுக்க தொடங்கிய பிராரப்த கர்மங்கள் அழிவதில்லை. ஸ்ருதியில் தஸ்ய தாவதேவ சிரம் யாவன்ன விமோக்ஷே அரசம்பத்சே என்று பிராரப்த கர்மாவசான சரீர பரியந்தம் பிரம்ம பிராப்திக்கு விளம்பம் சொல்லப்பட்டிருக்கிறது. வித்வான் புண்ணியபாவ கர்மபலங்களை அனுபவிப்பதையும் நாம் பிரத்யட்சமாக பார்க்கிறோம். வித்யை நிறைவடைந்து பின்னும் உபாசகனின் சரீரம் நிற்பதற்கு காரணமான சம்ஸ்காரம் பூர்வபக்ஷி சொல்வது போல் ஒன்றிருக்கிறது என்று காட்ட பிரமாணமில்லை. ஆஹா, சஞ்சித கர்மங்களே அழிகின்றது, பிராரப்த கர்மங்கள் அழிவதில்லை. அவற்றை உபாசகன் அனுபவித்து கழிக்க வேண்டும் என்று தேறுகிறது. பத்தாவது, யாவத் ஆயுஷம் அக்னிஹோத்திரம் செய்ய வேண்டும். அக்னிஹோத்திராத்யதிகரணம். வித்யா மாகாத்மியத்தால் சுகதத்துக்கும் அஸ்லேஷம் சொல்லப்பட்டது. அக்னிஹோத்திராதி நித்திய நைமித்திக கர்மங்களினால் ஏற்படும் சுகிருத்த பலன்களுக்கும் அஸ்லேஷம் சொன்னதாகிறது. ஆகையால் அக்னிஹோத்திரம் முதலான ஆஷ்டம தர்மங்களை
அனுஷ்டிக்க வேண்டுமா வேண்டாவா என்னும் சங்கை மிருகணத்தில் விசாரிக்கப்படுகிறது. பூர்வக்ஷ என்ன சொல்றார்? அக்னிஹோத்ராதி நித்திய நைமித்திக கர்மங்களும் சுகிருதங்களே ஆகையால் இதராதிகரணத்தின்படி அவற்றின் பலன்களும் ஒட்டாமல் போகின்றன. பயனற்ற கர்மங்களை செஞ்ச எவனும் விரும்பான். ஆகா, விருப்பமில்லாதவர்கள் அக்னிஹோத்ராதி ஆஷ்டம தர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டியதில்லை. சரி, இப்பூர்வபட்சம் தவறு. சித்தாந்தி சொல்றார், அக்னிஹோத்ராதி நித்திய நைமித்திக கர்மங்களுக்கும் மத்த புண்ணிய கர்மங்களுக்கும் வாசி உண்டு. மத்த புண்ணிய கர்மங்களை போலன்றி அக்னிஹோத்ராத கர்மங்கள் வித்யை உண்டாவதன் பொருட்டே தினந்தோறும் அனுஷ்டிக்க வேண்டியவை. தமேதம் வேத அனுவச்சனே பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேனா என்னும் ஸ்ருதி வாக்கியம் யஜ்ஞாரிகளை வித்யாங்கமாக சொல்லித்து. வித்யை யோ சரீரம் விடும் வரை தினமும் அனுஷ்டிக்க வேண்டியதொன்று. அனுஷ்டியாவிடில் அதனால் உண்டாகும் பிரத்யவாயத்தால் மனங்கலங்கி வித்யானுவர்த்தியை தடுத்துவிடும். நிஷித்தானுஷ்டானத்தில் ருச்சியையும் உண்டாக்கிவிடும். ஆகா, மனசு சுத்தியின் பொருட்டு அக்னிஹோத்ரார் கர்மங்கள் தினமும் அனுஷ்டிக்க வேண்டும். சகல் வேவம் பத்தையன் யாவதாயுஷம் பிரம்மலோகம் அவிசம்பத்தியதே என்று ஸ்ருதியும் யாவதாயுஷம் கர்மாக்களை அனுஷ்டிப்பது அடுப்பதன் மூலம் பிரம்மத்தை அடைகின்றன என்றது. ஆகா, பிரம்ம வித்யை உண்டாவதன் பொருட்டு அக்னிஹோத்திராதி ஆஷ்டம தர்மங்களை அனுஷ்டித்தே ஆக வேண்டும் என்று தேய்த்து. வித்யை உண்டாவதன் பொருட்டு அக்னிஹோத்திராதி கர்மங்களை அனுஷ்டிக்க வேணும் என்னேர். அக்கர்மங்கள் வித்யின் தோற்றத்துக்கு சககரித்து கரைந்து போகிறது. உபாசகரின் பிராரப்த புண்ணியமும் முக்திக்கு முன் அனுபவிக்கப்பட்டு கரைந்து போகிறது. இப்படி இருக்கா, சுஹிருதா சாதகிருத்தியாம் என்று முக்தி அடையும் ஞானியின் குருவினர்கள் அவரது புண்ணியங்களை பெறுகிறார்கள் என்று அனுகூதல் அடைய வேண்டியதாக சொல்லப்படும் புண்ணியங்கள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லையே என்னில் வித்யை உண்டாவதற்கு முன்னும் பின்னும் பிரபல கர்மத்தால் தடைப்பட்டு பலனை கொடுக்காமல் இருக்கும் சுகிருதங்கள் அனந்தங்கள் இருக்கலாம். சாட்சியாஜன வச்சனம் இத்தகைய புண்ணியங்களை பற்றியதே ஆகும். கீழ் 4:1-7 அழிவராகவும் ஒட்டாமல் போவதாகவும் சொல்லப்பட்ட புண்ணிய கர்மங்களும் இவைகளே. ஆகா, பிராரப்த புண்ணியங்களை காட்டிலும் வேறுபட்டவையாய் பற்பல கர்மத்தால் தடை செய்யப்பட்டிருக்கும் பூர்வ சஞ்சித புண்ணியங்கள் விளைகின்றன. வித்யை தொடங்கிய பின் ஏற்படும் உத்தர புண்ணியங்களில் பலன் கொடுக்காமல் தடைப்பட்டிருக்கும் புண்ணியங்கள் ஒட்டாமல் போகின்றன என்னும் இவ்விரண்டு புண்ணியங்களே ஞானியின் அனுகூலர்களை சென்றடைகின்றன என்று தேறுகிறது. ஆகா, இவ்விரகணத்தில் சுகிருதத்திற்கும் அஸ்லேஷம் உண்டு என்றதால் சுகிருதத்தில் சேர்ந்த அக்னிஹோத்திராதி கர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டாம் என்ற ஆக்ஷேபம் பெற உபாசனார்த்தம் அவைகளை அனுஷ்டிக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. 11வது கடைசி அதிகரணம். பிராரப்த கர்மம் அனுபவித்த பின்னரே மோட்சம். இதரக்ஷபணாதிகரணம். கீழே உபாசகனுக்கு பலன் கொடுக்க தொடங்காத சஞ்சித கர்மங்கள் அழிகின்றன என்றது. பலன் கொடுக்க தொடங்கிய பிராரப்த கர்மங்கள் எப்போது அழிகின்றன என்பது
பற்றி இப்பிரகரணத்தில் விசாரிக்கப்படுகிறது. ஸ்துதி வித்யை உண்டான சரீரத்தின் முடிவில் மோட்சம் என்றும், பிராரப்த கர்மங்களை அனுபவித்து முடிக்கும் சரீரத்தில் மோட்சம் என்றும் மாறுபட்ட கருத்துக்களை கூறுவதால் சம்சயம், பூர்வட்சம். அஸ்மாத் சரீராத் சமுத்தாய பரஞ்சோதிஹி உபசம்பத்யா என்று ஸ்துதி மரணமானால் வைகுந்தம் என்று சந்தேகத்திற்கு இடமிடாமல் ஸ்பஷ்டமாக சொல்லியிருப்பதால் வித்யை உண்டான சரீராவசானத்தில் பிராரப்த கர்மங்கள் போகின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். தஸ்ய தாவதே வச்சிரம் யாவன் ந விமோக்ஷசே என்கிற ஸ்ருதி பிராரப்த கர்மாவசானத்தை சொல்லுவதாக தோன்றினாலும் ஏஷ சம்பிரசாதா அஸ்மாத் சரீராத் சமுத்தாயா என்கிற ஸ்ருதி ஏதத் தேகாவசானத்தை ஸ்பஷ்டமாக சொல்லியிருப்பதை அனுசரித்து அந்த ஸ்ருதியும் வித்யை உண்டான சரீராவசானத்தையே சொல்லுவதாக கொள்ள வேண்டும். சித்தாந்தம். பலன் கொடுக்கத் தொடங்கிய பிராரப்த கர்மங்கள் எந்த ஜென்மத்தில் அழிகின்றன என்பதில் நிச்சயமில்லை. அவை ஒரே சரீரத்தில் அனுபவித்து முடியக்கூடியவையாக இருந்தால் அந்த சரீராவசானத்தில் மோட்சம், அநேக சரீரங்களில் அனுபவிக்கக்கூடியவையாக இருந்தால் அவற்றின் முடிவில் மோட்சம், பிராரப்த கர்ம பலன்களை அனுபவித்தே கிடைக்க வேண்டும் ஆகையால் அநியமம் சொல்லப்படுகிறது. தஸ்ய தாவதேவ சிரம் என்கிற ஸ்ருதியே தேகத்தை பற்றியோ அவதியை பற்றியோ சொல்லவில்லை. யாவந்த விமோக்ஷியே என்றதால் பிராரப்த கர்மம் எவ்வளவு காலம் இருக்கிறதோ அதுவரை மோட்சமில்லை என்று சொல்லுகிறது. அஸ்மாத் ஷரீரா என்றால் இப்போதுள்ள சரீரம் என்று அர்த்தம் வந்தது. காராகிருகம் சிறை போன்ற அத்தியந்த ஹீனமான இந்த சரீரம் என்பதை சொல்லவே அஸ்மாத் பதப்பிரயோகம். ஜடபகத்தர், விதுரர், காங்கேயர் முதலான பிரம்மனிஷ்டர்களுக்கு அநேக ஜன்ம சம்பந்தம் இருந்ததை மகாபாரதத்தில் காண்கிறோம். ஆகையால் பிராரப்த கர்மா சரீராவசானத்தில் தான் மோட்சம் என்று நினைக்க வேண்டும். அதற்கு சேரா அஸ்மாத் ஷரீராத் என்பதற்கு புத்திஸ்தமான நன்னிலையில் உள்ள பிராரப்த சரீராவசானம் என்று அர்த்தம் கொள்ளத்தக்கது. ஆகா, முதல் பாரத்தின் சுருக்கம் என்னது? 11 விஷயம். பகவத் உபாசனம் யாவதாயுஷம் திரும்ப திரும்பி செய்ய வேண்டும். முதல் அதிகரணம். பரமாத்மாவை தனக்கு ஆத்மாவாக உபாசிக்க வேண்டும். இரண்டாம் அதிகரணம். பிரதீகங்களை பரமாத்மாவாக தியானம் செய்யலாம். மூணாவது. உத்கீதத்தை தேவதையாக தியானிக்க வேண்டும். நாலாவது. உபாசனத்தை உட்கார்ந்தே செய்ய வேண்டும். அஞ்சாவது. உபாசகன் மரணபரியந்தம் அனுஷ்டிக்க வேண்டும். ஆறாவது. உபாசகன் பிரத்யக்ஷ சமானாக்காரநிலையை அடையும் போது முன் செய்த கர்ம வினைகள் அழிகின்றன. ஏழாவது. பின்னறியாமல் செய்யப்படும் பாபங்கள் ஒட்டுவதில்லை. எட்டாவது. பிராரப்த கர்மம் அனுபவித்தவன் மோட்சம். ஒன்பதாவது. ஆஹா, உபாசகன் பிராகிருத்த தேகத்தோடு இவ்வரைகள் இருக்கும் போது வித்யாமாகாத்மித்தால் அவனுக்கு உண்டாகும் பலம் இப்பாரத்தில் ஆறாந்து நிர்ணயிக்கப்பட்டது. அஸ்மத்குருமாரம்பாம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மீ வல்லபபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.